ஐகே இன்ஜினியரிங் அகாடமி இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் பிஜேடி பார்க்க போறோம். ஸோ பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர்னு போது இந்த பிஜேடியில எத்தனை டெர்மினல்ஸ் அப்படின்னா 3 டெர்மினல்ஸ் இருக்கு. எமிட்டர், பேஸ், கலெக்டர். எத்தனை லேயர்ஸ் இருக்கு அப்படின்னா 3 லேயர்ஸ் இருக்கு. ஸோ இந்த 3 லேயர்ஸை பார்க்கும்போது சோ எமிட்டர், பேஸ், கலெக்டரா, அடுத்தது 2 ஜங்ஷன் இருக்கு J1 J2. இப்ப இதுல மெயினா நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஏன் இதுக்கு பைபோலார்னு நேம் வந்திருக்கு அப்படின்னா பைனா 2 பொலாரிட்டி வந்து இதுல கரண்ட் ஃப்ளோ வந்து மெஜாரிட்டி கேரியர்ஸையும் பொறுத்து இருக்கு, மைனாரிட்டி கேரியர்ஸையும் பொறுத்து இருக்கு. அதாவது இதோட கரண்ட் ஃப்ளோ வந்து போத் எலக்ட்ரான்ஸ்னாலையும் நடக்கும், ஹோல்ஸ்னாலையும் நடக்கும். அதனாலதான் இதுக்கு பேரு பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர். சோ இந்த பிஜேடியோட சிம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இது என்பிஎன் பிஎன்பின்னு 2 டைப் சொல்றோம். என்பிஎன் டிரான்சிஸ்டர்ல ஆரோ மார்க் வந்து அவுட்வர்ட்ஸ்ல இருக்கும், அதே வந்து பிஎன்பில இது அப்படி இன்வர்ட்ல இருக்கும். சோ இந்த ஆரோ மார்க்ன்றது எது டினோட் பண்ணுது அப்படின்னா இது டைரக்ஷன் ஆஃப் கன்வென்ஷனல் கரண்ட் ஃப்ளோ. கன்வென்ஷனல் கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகுதுன்றதை இண்டிகேட் பண்றதுக்கு தான் இது ஆரோ மார்க். சோ எம்சிக்யூல நமக்கு கேட்க என்ன சான்ஸ் இருக்கு அப்படின்னா பிஜேடியில எத்தனை லேயர்னா 3 லேயர், எத்தனை ஜங்ஷன்னா 2 ஜங்ஷன், எத்தனை டெர்மினல்ஸ்னா 3 டெர்மினல்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இது ஏன் பைபோலார்னு சொல்றோம் அப்படின்னா இதுல கரண்ட் ஃப்ளோன்றது போத் மெஜாரிட்டி அண்ட் மைனாரிட்டி கேரியர்ஸை பொறுத்து இருக்கு. இதோட டைப்ஸ் என்னென்ன அப்படின்னா என்பிஎன் பிஎன்பி. என்பிஎன் டிரான்சிஸ்டர்ல ஆரோ மார்க் எப்போதுமே அவுட்வர்ட்ல இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா இந்த ஆரோ மார்க் இண்டிகேட்ஸ் டைரக்ஷன் ஆஃப் கன்வென்ஷனல் கரண்ட் ஃப்ளோ. கன்வென்ஷனல் கரண்ட் என்ன டைரக்ஷன்ல போகுதுன்றதை இண்டிகேட் பண்றதுக்கு தான் இந்த ஆரோ மார்க் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எமிட்டர் எப்போதுமே எப்படி டோப் பண்ணிருப்பாங்கன்னா ஹெவியா டோப் பண்ணிருப்பாங்க, பேஸ லைட்டா டோப் பண்ணிருப்பாங்க, கலெக்டரை மாடுரேட்டா டோப் பண்ணிருப்பாங்க. அப்ப நீங்க யோசிக்கலாம் டோப்பிங்னு சொல்றீங்களே மேம் அப்படின்னா என்ன அப்படின்னா சோ டோப்பிங்னா என்னன்னு பார்க்கணும் அப்படின்னா டோப்பிங்னா அடிஷன் ஆஃப் இம்பியூரிட்டிஸ். நம்ம இம்பியூரிட்டிஸ் எக்ஸ்ட்ராவா சேர்க்கணும். ஏன் இம்பியூரிட்டிஸ் எக்ஸ்ட்ராவா சேர்க்கணும்? இம்பியூரிட்டிஸ் எக்ஸ்ட்ராவா சேர்த்தாதான் கரண்ட் கண்டக்ஷனை அதிகமாக்க முடியும். சோ கரண்ட கடத்துற தன்மையை அதிகரிக்கணும் அப்படின்னா நம்ம மாசு பொருள் எக்ஸ்ட்ராவா சேர்க்கணும். அதுக்கு பேர் தான் டோப்பிங். எம்சிக்யூல டோப்பிங்னா என்ன கேட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? ஆடிங் ஆஃப் இம்பியூரிட்டிஸ். எதுக்காக இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்றோம்? கரண்ட் கண்டக்ஷனை அதிகமாக்குறதுக்காக. டிரான்சிஸ்டர் எங்க மெயினா யூஸ் பண்றோம் அப்படின்னா 2 இடத்துல யூஸ் பண்றோம். ஒன்னு ஆம்பிளிஃபயருக்கு, இன்னொன்னு ஸ்விட்சுக்கு. ஆம்பிளிஃபயர்னா நமக்கே தெரியும், ஓகேவா? சிக்னல் என்ன பண்ணும்? அதோட அளவை வந்து அதிகமாக்கி தரும். சோ பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் நம்மளோட வீக் சிக்னலை. அதுதான் ஆம்பிளிஃபயர். ஸ்விட்ச்னா என்னது? ஸ்விட்ச்னாலே ஆன் கண்டிஷனுக்கு யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா ஆஃப் கண்டிஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். எப்படி டிரான்சிஸ்டரை ஆம்பிளிஃபயருக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா டிரான்சிஸ்டர் ஆக்டிவ் ரீஜியன்ல வேலை செஞ்சா மட்டும்தான் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆம்பிளிஃபயரா யூஸ் பண்ணலாம். அப்ப நீங்க யோசிப்பீங்க ஆக்டிவ் ரீஜியன்னா என்ன மேம்? அப்ப டிரான்சிஸ்டர்ல ஆப்ரேட்டிங் ரீஜியன்ஸை நம்ம 3 டைப்ஸ்ல வந்து எடுக்கிறோம். ஆக்டிவ் ரீஜியன், கட் ஆஃப் ரீஜியன், சேச்சுரேஷன் ரீஜியன். சோ இந்த 3 ரீஜியன் என்னன்னு தெரியணும், ஏன்னா இது வந்து இம்பார்ட்டண்டா கேட்கிற எம்சிக்யூ. ஆக்டிவ் ரீஜியன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 3 லேயர்ல இது எமிட்டர், பேஸ், கலெக்டர். இப்ப எமிட்டர் பேஸ ஆக்டிவ் ரீஜியன் அப்படின்னா எமிட்டர் பேஸ் எப்போதுமே என்ன பயாஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. கலெக்டர் பேஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ரிவர்ஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணா அதுக்கு பேரு ஆக்டிவ் ரீஜியன். இன்னும் உங்களுக்கு டீப்பா சொல்லணும் அப்படின்னா இப்ப பாருங்க ஆக்டிவ் ரீஜியனுக்கு எமிட்டர் பேஸ் இருக்கா. சோ நான் என்பிஎன் டிரான்சிஸ்டர் எடுத்திருக்கேன். என்ன டிரான்சிஸ்டர் வேணா எடுத்துக்கலாம். இட் மே பி என்பிஎன் ஆர் பிஎன்பி. சோ எமிட்டர் பேஸ் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா எண்ணுக்கு என்ன கொடுத்திருக்கேன்? மைனஸ் கொடுத்திருக்கேன். அதே வந்து இங்க என்ன பண்ணிருக்கேன்? இந்த எண்ணுக்கு இங்க கலெக்டருக்கு எண்ணுக்கு என்ன கொடுத்திருக்கேன்? பிளஸ் கொடுத்திருக்கேன். சோ இங்க வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா எமிட்டரை ஃபார்வர்ட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் நமக்கு என்ன பண்ணணும்? ஆக்டிவ் ரீஜியன்னா எமிட்டர் பேஸ ஃபார்வர்ட் பண்ணணும், கலெக்டர் பேஸ என்ன பண்ணணும்? ரிவர்ஸ் பண்ணணும். சோ ரிவர்ஸ் பண்ணா என்னக்கு என்ன கொடுக்கணும்? பிளஸ் கொடுக்கணும். அப்ப ஆக்டிவ் ரீஜியன்னா எமிட்டர் பேஸ ஃபார்வர்ட் பண்ணணும், கலெக்டர் பேஸ ரிவர்ஸ் பண்ணா அது என்ன ரீஜியன்னா ஆக்டிவ் ரீஜியன். ஆக்டிவ் ரீஜியன்ல மட்டும்தான் டிரான்சிஸ்டரை என்னவா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆம்பிளிஃபயரா யூஸ் பண்ணலாம். சோ எம்சிக்யூல என்ன ரீஜியன்ல டிரான்சிஸ்டர், in which region transistor can be used as amplifier னு கேட்டா நம்ம என்ன எழுதணும்? ஆக்டிவ் ரீஜியன் சொல்லணும். சோ ஆக்டிவ் ரீஜியன் சொல்லிட்டு நம்ம ட்விஸ்ட் பண்றதுக்காக நிறைய கேட்பாங்க. எமிட்டர் பேஸ என்ன பயாஸ் பண்ணணும், கலெக்டர் பேஸ என்ன பண்ணணும். எமிட்டர் பேஸ் ஆக்டிவ் ரீஜியன்னா என்ன பண்ணணும்? ஃபார்வர்ட். கலெக்டர் பேஸ் என்ன பண்ணணும்? ரிவர்ஸ்.
இதே கட் ஆஃப் ரீஜினா என்ன அப்படின்னா எமிட்டர் பேஸா இருந்தாலும் சரி கலெக்டர் பேஸா இருந்தாலும் சரி ரெண்டையுமே என்ன பயாஸ் பண்ணணும் அப்படின்னா ரிவர்ஸ் பயாஸ் பண்ணணும். ரெண்டையுமே ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ரீஜனுக்கு பேரு கட் ஆஃப். அதே சாச்சுரேஷன் ரீஜன்னா எமிட்டர் பேஸா இருந்தாலும் சரி கலெக்டர் பேஸா இருந்தாலும் சரி ரெண்டையுமே ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணோம்னா அதுக்கு பேர் தான் என்ன ரீஜன் அப்படின்னா சாச்சுரேஷன் ரீஜன். இப்போ உங்களுக்கு டிரான்சிஸ்டர் எப்படி ஆம்பிளிஃபையரா யூஸ் பண்றோம்ன்றது தெரிஞ்சிருக்கும். டிரான்சிஸ்டர் அப்ப ஸ்விட்சா யூஸ் பண்ணிடலாமா? இப்ப சோ டிரான்சிஸ்டர் ஸ்விட்சா யூஸ் பண்றதுக்கு எந்த ரீஜன் யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஒன்னு கட் ஆஃப் இன்னொன்னு சாச்சுரேஷன். சோ என்னோட டிரான்சிஸ்டர் ஆன் கண்டிஷன்ல இருக்கணும் அப்படின்னா நான் என்ன ரீஜனுக்கு யூஸ் பண்ணணும்? சாச்சுரேஷன் ரீஜன்ல யூஸ் பண்ணாதான் டிரான்சிஸ்டர் என்ன கண்டிஷன்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸ்விட்சா என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆன் ஸ்விட்சா யூஸ் பண்ணலாம். என்னோட டிரான்சிஸ்டரை நான் ஆஃப் ஸ்விட்சா யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன ரீஜன்ல யூஸ் பண்றோம்? கட் ஆஃப் ரீஜன்ல யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ இதுல நம்ம என்னென்ன எம்சிக்யூ பார்த்திருக்கோம் பாருங்க. டிரான்சிஸ்டர் பார்த்திருக்கோம், டிரான்சிஸ்டரோட சிம்பிள் பார்த்திருக்கோம், நெக்ஸ்ட் டிரான்சிஸ்டர் எப்படி வந்து நம்ம மோடுல வேலை செய்யலாம்னு பார்த்திருக்கோம். ஒரு டிரான்சிஸ்டர் எத்தனை டெர்மினல்ஸ் இருக்கு, அந்த டெர்மினல்ஸை எப்படி கனெக்ட் பண்ணலாம்னு பார்த்தோம். அந்த என்பிஎன் டிரான்சிஸ்டர் பிஎன்பி டிரான்சிஸ்டர்ல என்னென்ன ரீஜன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அந்த ரீஜன்ஸை பத்தி டீப்பா பார்க்கும்போது ஒரு டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபையராகவும் யூஸ் பண்ணலாம், ஸ்விட்சாவும் யூஸ் பண்ணலாம். ஆம்பிளிஃபையரா யூஸ் பண்றதுக்கு என்ன ரீஜன்ல ஆப்ரேட் பண்ணணும்னு பார்த்தோம். ஸ்விட்சா யூஸ் பண்ணா ஆன் கண்டிஷனுக்கு என்ன ரீஜன், ஆஃப் கண்டிஷனுக்கு என்ன ரீஜன் பார்த்தோம். நெக்ஸ்ட் முக்கியமா பைபோலார்னா என்னன்னு பார்த்தோம். தேங்க்யூ.